ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி பணத்த பத்தி, செலவுகள பத்தி, நாம எப்படி நம்ம வாழ்க்கைய சமாளிக்க போறோம் அப்படிங்கிறத பத்திலாம் யோசிச்சுட்டே தூங்குறவரா நீங்க? காலையில எழுந்துக்கும் போதே, அன்னைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ, பில்ஸ், ஃபீஸ் இது எல்லாம் பத்தி தான் யோசிச்சுட்டே எந்திரிக்கிறீங்களா? இதெல்லாம் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்பவுமே பணத்த பத்தின ஒரு டென்ஷன்லயே இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல முக்கியமா நான் பணத்த பத்தின டென்ஷன், பயம், பதட்டம் இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக் பத்தி தான் பேசப் போறேன். அந்த ஒரு டெக்னிக் ஆனது உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தையும், அதிக அளவு பண வரவையும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா பெற்றுத் தரும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுல நான் சொல்லியிருக்கிற அந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்க உடனடியா இன்னைக்கு இரவுல இருந்தே ஃபாலோ பண்ண தொடங்குங்க. உங்களுடைய லைஃப்ல பணத்தோட கதைய மாறுறத கண்ணு முன்னாடி பாருங்க. வணக்கம். நான் இந்துமதி மனோ. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த விஷயங்கள்ல ஆர்வம் இருந்தா நிச்சயமா நம்ம செல்ஃபிங் ஸ்கூல் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. நெறைய குடும்பங்கள்ல பணம் பத்திய ஸ்ட்ரெஸ்ங்கிறது அவங்களுடைய படுக்கை அறை வரைக்கும் நுழைஞ்சிருது. உங்களுடைய படுக்கை அறை வரைக்கும் வர ஒரு விஷயம் நிச்சயமா உங்களுடைய ஆழ் மனசுலயும் எளிதா போய் தங்கிரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லப் போற டெக்னிக்ன்றது இந்த ஆழ் மனச அபண்டன்ஸ்க்கு புரோகிராம் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூரோ சயன்ஸ் என்ன? அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த டெக்னிக்க பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னால இருந்து உங்களுடைய பிரெயின் ஆனது தீட்டா ஸ்டேட்க்கு மெல்ல மெல்ல டிரான்சிஷன் ஆயிட்டு இருக்கும். இந்த ஒரு மாற்றம் நிகழ்ற அந்த சமயம் தான் உங்களுடைய லாஜிக்கல் பிரெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மூடி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ் மனசானது மெல்ல முழிக்கத் தொடங்கும். இந்த சமயத்துல நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள், உணரக்கூடிய உணர்வுகள் இது அத்தனையும் உங்களுடைய ஆழ்மன கதவை ஈஸியா தொறந்துட்டு உள்ள போயிடும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான டைம் பீரியட்ல நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான எண்ணங்கள சிந்திக்கிறீங்க? என் வாழ்க்கையில நிதி நிலைமைங்கிறது எப்ப சீராகும்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு நிஜமாவே நான் வெளிய வந்துருவேனா? ஒவ்வொரு நாளும் கூடிட்டே போற இந்த செலவுகள எப்படி தான் சமாளிக்கிறது? இப்படிப்பட்ட எண்ணங்களே தான் தொடர்ந்து நீங்க சிந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஆழ் மனச ஒரு லேக் மைண்ட் செட்டுக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறந்துறாதீங்க. இத நீங்க 1 நாள், 2 நாள் மட்டும் செய்றது கிடையாது. ஒவ்வொரு நாள் இரவும் செய்றீங்க. அதுவும் வருஷக்கணக்கா செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ இதனுடைய தாக்கமானது எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல இருக்குன்றத இந்நேரம் நீங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பணம்ங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமோ, நெகட்டிவான விஷயமோ கிடையாது. அது ரொம்பவே நியூட்ரலான ஒரு விஷயம். ஆனா, பணம் சம்பந்தமான உங்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதா இருக்குன்றத யோசிச்சு பாருங்க. எப்பவுமே பணம் பத்தி யோசிக்கிறப்பவே கூடவே நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் என்னன்னா, பயம், டென்ஷன், பிரஷர் மற்றும் அது சம்பந்தமான ஆர்குமெண்ட்ஸ் இது எல்லாம் தான் பணம் பத்தி யோசிக்கிறப்போ நம்மளுக்கு எப்பவும் எழுற உணர்வுகள். நீங்க சின்ன வயசுல இருந்தே பணம் பத்தி கேட்கிறப்பவே உங்க வீட்ல பணத்த வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. பணம் போனா கிடைக்காது. பணம் சம்பாதிக்கிறது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? பணம் இல்லன்னா நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்கள தொடர்ந்து சொல்றத கேட்டு வளர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே பணம்னாலே அது ஒரு டென்ஷன் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் அசோசியேட் ஆகியே வளர்ந்திருந்ததுன்னா, இன்னைக்கு வரைக்கும் அதே விதமான பயத்தோடயே தான் அந்த பணத்த பார்த்துட்டு இருக்கும். இன்னைக்கு நீங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். முன்னாடி உங்களுடைய குடும்பம் இருந்த நிலைமைய காட்டிலும் பல மடங்கு பெட்டரான ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கலாம். ஆனாலும் பணம்ங்கிற டாபிக்க எடுத்தாலே உடனடியா நீங்க சின்ன வயசுல அனுபவிச்ச அதே பயம், டென்ஷன், பதட்டம் எல்லாமே வர்றத இன்னைக்கும் நோட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு காரணம் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் ஆனது இந்த விதமான புரோகிராமிங்க்கு பழகுனது தான். இதுக்கு பேரு தான் எமோஷனல் கண்டிஷனிங். அதாவது உணர்வு அளவுல சில விதமான விஷயங்களுக்கு இன்ன விதமா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கீங்க. இந்த கண்டிஷனிங் உங்களுக்கும் நடந்திருந்தா நீங்க பயப்பட தேவையில்ல. இன்னைக்கு நீங்க நினைச்சா கூட இந்த கண்டிஷனிங்ல இருந்து வெளிய வரலாம். பணம்ங்கிற விஷயத்த ரொம்ப சேஃபான விஷயமா பார்க்க தொடங்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து நிதி சிக்கல்கள், கடன் தொல்லைகள் இதனால அவஸ்தைப்பட்டுட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா, டே டைம்ல கூட நீங்க சில சமயம் உங்கள வேற சில விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். நிம்மதியா ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனா எப்ப நீங்க தூங்க போறீங்களோ, அந்த நிமிஷமே மறைஞ்சிருந்த இந்த பிரச்சனைகள், பயங்கள்
அத்தனையும் உங்களுடைய தலைமையில ஏறி உட்கார்ந்துக்கிறத நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுவே உங்கள பல இரவுகளுக்கு தூக்கம் இழக்க செஞ்சிருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தும், பிரஷர்ல இருந்தும் எப்படி வெளிய வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லப்போற இந்த பில்லோ டெக்னிக் ஆனது உங்களுக்கு இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக்லயே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில ஒரு ரூ. 2000 நோட்ட வச்சுட்டு தூங்க போறீங்க. நான் இப்படி சொன்ன உடனே நெறைய பேருக்கு இது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கும். முதல்ல நான் சொல்லப்போற இந்த டெக்னிக்க முழுசா கவனிங்க. அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயன்டிஃபிக் ரீசனையும் சேர்த்தே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நீங்க இப்ப வேற நாட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வாழ்ற நாட்ல இருக்கக்கூடிய கரன்சில ஹையஸ்ட் டினோமினேஷன் என்னவோ அந்த நோட்ட எடுத்துக்கோங்க. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில அந்த நோட்ட வச்சுட்டு தூங்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நைட்டும் செய்ய போறீங்க. நீங்க எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டா, அட்லீஸ்ட் அடுத்த 48 நாள்களுக்காவது தொடர்ந்து இந்த பயிற்சிய செஞ்சு பாருங்க. ஏன் இத நம்ம தலையணைக்கு அடியில வைக்கணும் அப்படின்னு கேட்டா, தலையணைங்கிறது உங்களுடைய தலைக்கு ரொம்பவும் க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்களே யோசிச்சு பாருங்க. டெய்லி எவ்வளோதான் ஒரு டென்ஷன்ல போய் பெட்ல படுத்தா கூட, அந்த தலவாணி மேல நம்ம தல வச்ச உடனே இம்மீடியட்டா ஒரு ரிலாக்ஸ் ஆகுற ஃபீலிங்க நிச்சயமா உணர்ந்திருப்போம். ஏன்னா, அந்த தலையணைங்கிறது நம்மளுடைய தலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம். பிளஸ் அது நம்மள ரொம்பவும் சேஃபா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அது. ஸோ அந்த ஸ்பேஸ்ல நீங்க இவ்வளவு பணத்த வைக்கிறப்போ என்னவாகும்னா, உங்களுடைய மனமானது என்ன நினைக்கும்னா, பணம் என் கூடவே இருக்கு. எனக்கு தேவையான அளவு பணம் என்கிட்ட இருக்கு. நிதி அளவுல நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு உணரத் தொடங்கும். இது என்ன பண்ணும்னா, எப்பவும் இல்ல, இல்ல நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இது இல்ல, அது இல்ல, இவ்ளோ பணம் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு பேனிக்க, பயத்த குறைக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனசுக்கு நம்ம எதை இமேஜின் பண்றோம், எது நிஜமாவே அனுபவிக்கிறோம் அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க சில சமயம் இந்த மாதிரி பிசிக்கலா சில விஷயங்கள கியூவா குடுக்குறப்போ, அந்த மனமானது இது நிஜம் அப்படின்னு முழுமையா நம்பத் தொடங்கும். இதனால தான் பல சமயங்கள்லயும் உங்களுக்கு நடக்கவிருக்கிற நல்ல விஷயங்கள விஷுவலைஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. நீங்க தலையணைக்கு அடியில அந்த ரூபாய் நோட்ட வைக்கும்போது, ஒரு ஆக்ஷன் எடுக்குறீங்க. உங்க கண்கள் அத பாக்குது. உங்களுடைய தலையும் அத உணருது. ஸோ, இப்போ உங்களுடைய மைண்ட் இன்னும் ஆழமா நீங்க நிதி அளவுல பாதுகாப்பா இருக்கீங்கன்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா நம்பத் தொடங்கும். இத நீங்க திரும்ப திரும்ப பண்றப்போ ஒரு ரிப்பீட்டடான விஷயத்துக்கு அது எக்ஸ்போஸ் ஆகத் தொடங்கும். நீங்க ஒவ்வொரு நாள் நைட்டும் என்கிட்ட எதுவுமே இல்ல. என்கிட்ட குறைவா தான் இருக்கு. என்ன தேவைக்கும் கம்மியா தான் நான் வச்சிருக்கேன். அப்படிங்கிற ஃபீலிங்கோட இத்தன நாள் தூங்க போனதுக்கு, இப்போ உங்களோட மைண்ட்ல அட்லீஸ்ட் என்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது இருக்கு. என் நிலைமைய சமாளிக்கக்கூடிய அளவுக்காவது என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தூங்க போவீங்க. இப்போ உங்களுடைய அடையாளமே ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்ல இருந்து ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு மெல்ல மாறுறத நீங்க உணர முடியும். இந்த அடையாள மாற்றமானது உங்களுக்குள்ள ஒரு நிலைத்தன்மைய கொண்டு வந்திருக்கும். நான் சொன்ன இந்த பில்லோ டெக்னிக்குக்கு பின்னாடி சயின்டிஃபிக்கலா இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். சைக்காலஜில பிரைமிங்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிரைமிங் அப்டின்னா என்னன்னா, தொடர்ந்து ஒருத்தர் ஒரு தூண்டுதலுக்கு உள்ளாகும்போது என்னவாகும்னா, இது அவருடைய பிற்கால பிஹேவியர பாதிக்கும் அப்டின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டயட்ல இருக்கலாம். நான் ஐஸ்கிரீம் எல்லாம் இப்ப சாப்பிடுறதே இல்ல அப்டின்னு ஒரு தீர்மானத்துல இருக்கலாம். ஆனா தொடர்ந்து நீங்க போற இடத்துல எல்லாம் ஐஸ்கிரீம் உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுகிட்டே இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா, நீங்க அந்த நிமிடம் அத சாப்பிடலனாலுமே, நாளைக்கு நீங்க தனியா ஒரு மால்க்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்ததுன்னா, உங்க டயட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஐஸ்கிரீம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஐஸ்கிரீம வாங்கி சாப்ட்டுருவீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம்ஸ் அங்கங்க தென்பட்டது தான் உங்களுக்கான அந்த தூண்டுதல்கள். அந்த தூண்டுதல்கள் எப்படியோ உங்கள அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுற அந்த செயல நோக்கி தள்ளிருச்சு. இதே மாதிரி ஸ்டடி சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் சம்பந்தமான, அச்சீவ்மென்ட் சம்பந்தமான வார்த்தைகள கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அவர் வாழ்க்கையில அவர் அச்சீவ் பண்றதுக்கு, சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இதே விஷயத்த நம்ம இங்க மணிக்கும் யூஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு நாள் நைட்டும் நீங்க அந்த பணத்த பார்த்து உங்களுடைய தலவாணிக்கு அடியில நீங்க அத வச்சுட்டு தூங்க போறப்போ, நீங்க என்ன பண்றீங்கன்னா, பணம் சம்பந்தமான எக்ஸ்போஷர அதிகப்படுத்துறீங்க. உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பணம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கைய நீங்க கூட்டிக்கிட்டே போறீங்க. இந்த மாரி செய்றப்போ உங்களுடைய மனசு என்ன பண்ணும்னா, நாளைக்கு பணம் தொடர்பான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டீஸ சரியா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள பதட்டத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுவிக்கும். பிளஸ் உங்களுடைய நிதி நிலைமைய சரியான அளவுல கையாளக்கூடிய முடிவுகள நோக்கி உங்கள தள்ளத் தொடங்கும். ஒவ்வொரு நாளும் பணத்த உங்க தலைக்கடியில வச்சுட்டு தூங்க போறப்போ, உங்களுடைய அடையாளமும் நான் செல்வ மிகுதியானவன் அப்படின்றத நோக்கி திரும்புறத நீங்க பார்க்கலாம். உங்களுடைய மனசானது என்ன நம்பும்னா, என்கிட்ட
தேவையான அளவு பணம் இருக்கு. நான் பணத்த நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு வச்சுக்குருவோம். ஆனா அவங்க ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு வரக்கூடிய சில எமர்ஜென்சி சிச்சுவேஷன நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு. ஆனா இந்த செலவு வந்துட்டா, அந்த தேவை வந்துட்டா, இவங்க என்கிட்ட பணம் கேட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அந்த சூழ்நிலைகள அவங்க மனசுல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடி அக்கவுண்ட்ட செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்றப்பவுமே இந்த பணம் இருக்கு. ஆனா இந்த பணம் சீக்கிரமாவே கைவிட்டு போயிருமோ! இந்த அளவுக்கு தான் பணம் இருக்கு. நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே! நாளைக்கு வீட்டு வாடகை குடுக்கணுமே! அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க மனசுல பணம் பத்தி யோசிக்கிறப்பலாம் வருதுன்னா, அவங்க ஈஸியா இந்த சூழ்நிலைகள அவங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இதே இது டெய்லி நைட் அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ரூ. 2000 நோட்ட அவங்க தலவணி கடையில வச்சுட்டு அவங்க தூங்க போறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனமானது தொடர்ந்து என்கிட்ட பணம் இருக்கு. என்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்கு. நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன். என்னுடைய நிதி நிலைமைய என்னால சமாளிக்க முடியும். அப்படிங்கிற நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இது என்ன பண்ணும்னா, அவங்களுடைய நரம்பு மண்டலத்தையும், அவங்க பாடியையும் மெல்ல ரிலாக்ஸ் பண்ண செய்யும். ஸோ நாளைக்கே பணம் தொடர்பான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா, அவங்க பதட்டத்திலயும், பயத்திலயும், டென்ஷன்லயும் எடுக்க மாட்டாங்க. நிதானத்துல முழு தெளிவோட எடுக்க தொடங்குவாங்க. இது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற நஷ்டங்களையும், இழப்புகளையும் தவிர்க்கும். அவங்களுடைய நிதி நிலைமைய சீராக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய பேரு இம்பல்சிவா, எமோஷனலா ஷாப்பிங் பண்றதையும் நம்ம பார்த்திருப்போம். அந்த விதமான பழக்கங்களும் இந்த டெக்னிக்க ஒருத்தவங்க ரிப்பீட்டடா ஃபாலோ பண்றப்போ குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பில்லோ டெக்னிக்க டெய்லி ஃபாலோ பண்றதுனால ஏதோ மேஜிக்கலா பணம் உங்க லைஃப்ல வந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ரொம்பவே லாஜிக்கான சயன்டிஃபிக் பேஸ்டு சிஸ்டம். இந்த மாரி தொடர்ந்து செய்றப்போ என்னவாகுது, உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஸோ நீங்க சரியான முடிவுகள எடுக்கிறீங்க. சரியான அடையாளத்துக்கு மாறுறீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க சரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ கரெக்ட்டா யூஸ் பண்ண தொடங்குவீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நிதி நிலைமைய சீராக்க தொடங்குவீங்க. இந்த டெக்னிக் ஆனது எத பத்தி இல்லங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க தலவாணிக்கு அடியில பணம் வச்சு படுக்கிறப்போ, அந்த பணம் குட்டி போடும். நாளைக்கே அது உங்களுக்கு பல மடங்கு பணமா அந்த தலவாணியில கிடைக்கும் அப்டின்லாம் எந்த ஒரு மூட நம்பிக்கையையும் நான் இங்க ப்ரமோட் பண்ணல. இது எல்லாமே பணத்துடனான உங்களுடைய எமோஷனல் அசோசியேஷன பெட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த பில்லோ டெக்னிக் யூஸ் பண்றப்பவே இது எந்த மூட நம்பிக்கையோடையும் தொடர்புடையது இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இது செய்றப்போ கண்டிப்பா இது உங்களுக்குள்ள அந்த ஆழ்மன மாற்றத்த உருவாக்கும். இந்த டெக்னிக்க நான் சொன்னபடி அடுத்த 45 நாள்களுக்கு நீங்க செய்றப்போ, நீங்க பணம் பத்தி யோசிக்கிறப்போ, பயத்துல இருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு உங்க மைண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸ்கார்சிட்டில இருந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டுக்கு மாறியிருப்பீங்க. உங்க மனசு ஸ்ட்ரெஸ்ல இருந்து காமா இப்ப பணத்த பத்தி யோசிக்க தொடங்கியிருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காமான பீப்பிள் பணத்த சரியா தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால உடனடியா அந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இந்த டெக்னிக்க எப்படி சரியா ஃபாலோ பண்றதுன்றத பார்க்கலாம். முதல்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மடிப்புலாம் இல்லாத ஒரு கிளீனான ரூ. 2000 நோட்ட எடுத்துக்கோங்க. இல்ல ரூ. 500 நோட்டு தான் இருக்கு அப்படின்னா, அதுவும் பரவாயில்ல. நீங்க எடுத்துக்கலாம். அந்த நோட்ட உங்க கைகள்ல எடுத்துக்கிட்டு, பணம் என் கூடவே தான் இருக்கு. நான் எப்போதும் பணத்தினால நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். பணம் எப்போதும் என்ன சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு அந்த பணத்த உங்க தலவாணிக்கு அடியில வச்சுட்டு, வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம, அமைதியா வேற ஏதாவது நல்ல விஷயங்கள யோசிச்சுட்டு தூங்க போங்க. இந்த மாதிரி அடுத்த 48 நாள்களுக்கும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த டெக்னிக் செஞ்சுட்டு இருக்கிறப்பவே நீங்க செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் என்னன்னா, நடுவுல இது சரியா வேலை செய்யுதா? என் வாழ்க்கை நிஜமாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கா? இந்த பணத்தின் வரவு அதிகரிச்சிருக்கா? அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டே இருக்காதீங்க. திரும்பவும் அந்த டென்ஷன அதிகரிச்சுக்காதீங்க. ஒரு நம்பிக்கையோட இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. என்னுடைய நிலைமை நிச்சயமா சீராயிடும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த பில்லோ டெக்னிக்க அடுத்த 48 நாள்கள் கடைபிடிங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸோட தூங்க போகாம, நிம்மதியோட தூங்க போங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க இந்த டெக்னிக் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் குடுங்க. இது யார் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அவர் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னையில இருந்தே உங்க லைஃப்ல கடைபிடிக்க போறீங்க அப்படின்னா, அபண்டன்ஸ்ன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த மூட நம்பிக்கையாவோ, இல்ல கண்மூடித்தனமாவோ கடைபிடிக்காம, முழு விழிப்பு நிலையில இருந்து கடைபிடிங்க. உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கட்டும். மேலும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோவ மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.